பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் விளக்கின் விளக்கம். விளக்கு என்றால் என்ன? பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விளக்குக்கு என்ன விளக்கம் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஏனென்று சொன்னால் விளக்குக்கு ஒரே அர்த்தம் இல்லை. ஆங்காங்கே ஆண்டவர் சில காரியங்களுக்காக அதை சொல்லுவார். அதை சொல்லும் பொழுது விளக்கு என்பதற்கு விளக்கங்கள் மாறும். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் தாவீதினுடைய குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுது, தாவீதுக்கு சொல்லும் பொழுது, நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொன்னபடினாலே அது என்ன விளக்கை ஆயத்தம் பண்ணுவது? தேவ பிள்ளைகளே, அது ராஜ்யபாரம், ராஜாங்கம். தாவீதின் குடும்பத்திற்கு பரம்பரையாக தலைமுறையாக கர்த்தர் ராஜாங்கத்தை கொடுத்தார், ராஜ்யத்தை கொடுத்தார். ஆனபடினால்தான் கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்னார். அதற்கு அதை உறுதிப்படுத்தும் விதமாக சில வார்த்தைகளையும் நாம் பார்த்தோம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொல்லுவார், தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொன்னார். இதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு 2 விஷயத்தை பார்த்துருவோம். ஏன்னா நமக்கு நாள் குறைவு. அதனால் 2 காரியத்தை நம்ம பார்ப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே பைபிள் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் விளக்காக இருக்கிறார். விளக்குக்கு இன்னொரு விளக்கு என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்கு என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வருங்காரியங்களை காண்பிக்கிறார். அதாவது மறுமைக்குரிய காரியங்களை காண்பிக்கிறார், பரலோகத்திற்குரிய காரியங்களை காண்பிக்கிறார், உன்னதத்திற்குரிய காரியங்களை காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கும் போது அவர் கண்ட காட்சி என்ன? நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 23வது வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவது இல்லை. அந்த வார்த்தைகளை வாசிங்க. அதற்கு வேண்டுவது இல்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இந்த வார்த்தைகளை பாருங்க. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், அப்போ பரலோகத்தில் இப்போ எதுவும் அங்கே வேற வெளிச்சம் இருக்கா? அங்கே கர்த்தர் தாங்க வெளிச்சம். கர்த்தருடைய மகிமை தான் அங்கே வெளிச்சம் இருக்குது. அங்கே சூரியனும் சந்திரனும் அங்கே கிடையாது தான். ஆனால் இந்த வசனத்தை சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. மகிமை அடைந்த புதிய எருசலேமை அவர் பார்க்கிறார். வரப்போகிற மகிமை அடைந்த புதிய எருசலேமை அவர் தரிசனத்தில் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, அதற்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியனும் சந்திரனும் இல்லைன்னு சொல்லலை, வேண்டுவது இல்லை அப்படிங்கிறார். அந்த வார்த்தையில் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. வேண்டுவது இல்லை, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்போ விளக்கு என்று சொல்லும் பொழுது இங்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் வேதத்தில் சொல்லப்பட்ட விளக்குகளிலும் விளக்கம் என்னன்னா, நேற்று பார்த்தது ராஜ்யபாரத்தை குறித்து சொன்ன வார்த்தை. இன்றைக்கு சொன்ன காரியம் விளக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்காயிருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் சேர்த்து சொல்லிடுறேன். அவருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விளக்காக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது அல்லவா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நீதிமொழிகளில் போட்டிருக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு விளக்காக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு விளக்கு. அப்போ விளக்கு என்றால் என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டியானவர் விளக்காக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு விளக்காக இருக்கிறது. இப்போ நான் இன்னொரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்க, அதுக்கப்புறம் அந்த விளக்குகிறேன் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற. எப்படி? இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக அழகான வார்த்தைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஐயா,
விளக்கினுடைய விளக்கம் என்ன? முதலாவது சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்காய் இருக்கிறார். இரண்டாவது சொல்லுகிறேன், அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள் நமக்கு விளக்காய் இருக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன? கர்த்தர் நமக்கு விளக்காய் இருக்கிறதுனால, அவருடைய வார்த்தைகள் நமக்கு விளக்காய் இருக்கிறதுனால, நம்முடைய வாழ்க்கை என்கிற பயணத்தில் நமக்கு வருகிற பாவ சோதனை என்கிற இருள், சாப இருள், பிசாசின் இருள், வழி தெரியாத தடுமாற்றங்கள், இவைகள் இருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது சில நேரங்களில் எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல, எல்லா பக்கமும் ஒரே இருள் சூழ்ந்த மாதிரி தெரியும். ஏன்னா பல இடத்தில் இருள் சூழ்ந்த அனுபவங்கள் தேவ மனிதர்களுக்கு வந்திருக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் இருள் சூழ்ந்த நேரங்கள் வரலாம். ஆனால் அந்த இருள் சூழ்ந்த நேரங்களில் ஆண்டவர் நமக்கு விளக்காய் இருப்பார். அதே போல இருள் சூழ்ந்த நேரங்களில் அவருடைய வசனம் நமக்கு விளக்காய் இருந்து நமக்கு நல்ல வழியை அது காட்டும். அவருடைய வசனம் நமக்கு விளக்காய் இருந்து நல்ல வழியை காட்டும் பொழுது நாம் நடக்க வேண்டிய வழியில் நடப்போம், போக வேண்டிய பாதையில் போவோம். எந்த இடரலும் நமக்கு இராது. எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விளக்கின் விளக்கம் ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு, அவருடைய வார்த்தையே விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவர் என்கிற விளக்கும், அவருடைய வார்த்தை என்கிற விளக்கும் நம்முடைய வாழ்வில் இருக்குமேயானால், இருளான நேரத்தில், கடினமான நேரத்தில், எங்கு செல்வதென்று தெரியாமல் திகைக்கிற நேரத்தில் விளக்காய் வந்து, ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழகான பாட்டு. எப்படி? ஒளியாய் வந்து வழியை தந்தார். இன்னொரு பழைய பாட்டு உண்டு, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. அதே போல கார் இருள் போன்ற கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் விளக்கின் வெளிச்சம் இருக்குமே ஆனால், விளக்காகிய ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய வாழ்வில் இருப்பாரே ஆனால், விளக்காகிய தேவ வசனம் நமக்குள் இருக்குமே ஆனால், எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற அந்த விளக்கின் வெளிச்சத்தில் இருந்து, வெளிச்சத்தின் மூலமாக இருளை நம்மால் கடந்து போக முடியும். தாவீது சொன்னார், தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். ஒரு இடத்துல மீகாவில் போட்டிருக்கோம், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். எப்படி? ஏன் அவர் வெளிச்சமாக இருக்கிறாரு? அவர் தான் விளக்கு. ஏன் நம்ம இருட்டில் இருந்தால் நமக்கு ஒரு வெளிச்சம் வருது? அவருடைய வார்த்தை என்கிற விளக்கு. அங்கிருந்து நமக்கு வெளிச்சம் வரும், நம்முடைய வாழ்வை கண்டிப்பாக கரை சேர்க்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.